ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பாண்டியன் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழனி நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு போயிருன்ட்டு சொல்கிறாரு. மச்சான், இதுதான் என்னுடைய வீடு, நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. டேய், சொல்கிறது கேளு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இது உங்கள் அக்கா கோமதியோட வீடு, உன் வீடு இல்லை. அதனால் காலையில் உங்கள் வீட்டுக்கு போயிருன்ட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. பாண்டியனோட பிள்ளைங்க எல்லாம், ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க? மாமா எங்கேயும் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார்ன்ட்டு சொல்கிறாங்க. காலம் முழுவதும் அவனுக்கு நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? சின்ன வயசில் உங்கள் அக்கா கூட நீ வரும்போதே உங்கள் வீட்டுக்கு உன்னை போக சொல்லியிருக்கணும், அது என்னுடைய தப்பு தான் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது கோமதிக்கும் பழனிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செந்திலும் கதிரும் அப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறதெல்லாம் புதுசாக, அதுக்காக மாமா வீட்டை விட்டு அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. என்னோடய பிள்ளைங்களை வளர்த்து கரை சேர்க்கணும், அதான் முக்கியம். மாமா மச்சானை எல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுன்ட்டு சொல்கிறாரு. காலையில் நான் பார்க்கும்போது நீங்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான், இனி அவங்க கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு. வீட்டில் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அக்கா, மாமா ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பழனி கேட்க, நீ அங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாருடா அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. இப்போ மாமாவை அங்கே அனுப்புனா நம்ம தோற்றதாக தானே நினைப்பாங்கன்ட்டு செந்தில் சொல்லும்போதே பாண்டி அங்கே வந்துடுறாரு. மாமா, நான் எதுவும் தப்பு பண்ணான்னு பண்ணி கேட்க, நான் சொன்னது தான், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நீ போயிருன்ட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. காலையில் பழனி தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது பாண்டியன் வடை வாங்கிட்டு வந்து அரசிக்கிட்ட கொடுக்குறாரு. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீங்கள் வடை வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோமதி கடுப்பாக கேட்குறாங்க. பாண்டி அதெல்லாம் காதில் வாங்காமல் இங்கேருந்து போனால் இனி இங்கே வரக்கூடாது, கடை பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. பழனி அழுதுகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறாரு. ஏங்க, அவங்க மனசில் ஈவு இறக்கமே கிடையாதான்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, இப்போ போனால் தான் அவன் பிழப்பான்னு சொல்லிட்டு மனசில் வருத்தத்தை வச்சுக்கிட்டு வெளியில் கடுப்பை பதில் சொல்கிறாரு பாண்டியன்.